திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் வனவிலங்குகளை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து இந்தியாவிற்கே முன்னோடியாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவின் முதல் கடற்பசு காப்பகம், இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயம், தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம், தனுஷ்கோடி பூனாரை பறவைகள் சரணாலயம், இப்படி பல சரணாலயங்களை உருவாக்கி வனவிலங்குகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். யானைகளின் வழித்தடங்களை AI தொழில்நுட்பங்கள் மூலம் கண்காணித்து ரயில் விபத்தில் யானைகள் சிக்காமல் தடுத்து மாபெரும் சாதனை படைத்துள்ளது திராவிட மாடல் அரசு. இதன் தொடர்ச்சியாக ஆமைகள் காப்பகம், மறுவாழ்வு மையம் அமைத்து ஆமை இனங்களை அதிகரிக்க செய்துள்ளது. திராவிட மாடல் அரசு 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாடு சதுப்பு நில இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டில் ராம்சர் தளங்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்து 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தை தொடங்கி இயற்கை வளங்களை நிலையான மற்றும் சமச்சீர் பயன்பாட்டில் வைக்க ஏற்பாடு செய்துள்ளது. இது மட்டுமில்லாமல் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம் மூலம் வரையாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நெய்தல் மீட்சி இயக்கத்தை தொடங்கி கடல்சார் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாத்து வருகிறது. தமிழ்நாட்டின் வனப்பரப்பை 23.7 விழுக்காட்டிலிருந்து 33 விழுக்காட்டாக உயர்த்தும் நோக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி பல கோடி மரக்கன்றுகளை நட்டு காடுகளை உருவாக்கி வன விலங்குகளுக்கான வாழ்விடங்களை அதிகரித்துள்ளார். இப்படி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசாக மட்டுமின்றி சூழலியல் நீதிக்கான அரசாகவும் செயல்பட்டு வருகிறது.